பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை நாம் உயர்த்தி பாடி மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். சேர்ந்து பாடலாமா? வாருங்கள், பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருந்த நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். கர்த்தருந்த நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கர்த்தர் உந்தன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்க மாட்டார். உன் கால் இடறி விழ விட மாட்டார். உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. உனது பக்கம் நிழலாக இருக்கிறார். உனது பக்கம் நிழலாக இருக்கிறார். கர்த்தர் உந்தன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். எப்பொழுதும் காக்கிறவர், வெயிலும் நிலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எப்பொழுதும் காக்கிறவர், வெயிலும் நிலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காத்திடுவார். உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காத்திடுவார். உன் ஆத்துமாவை காப்பார். போக்குவரத்தை இது முதற்கொண்டு காத்திடுவார். போக்குவரத்தை இது முதற்கொண்டு காத்திடுவார். கர்த்தர் உந்தன் நம்பிக்கையால் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். செட்டையின் கீழே அடைக்கலம் நீ புகுந்திடுவார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். செட்டையின் கீழே அடைக்கலம் நீ புகுந்திடுவார். இரவின் பயம் பகலின் அம்பு எதற்கும் பயம் இல்லை, அவை அணுகுவதும் இல்லை. இரவின் பயம் பகலின் அம்பு எதற்கும் பயம் இல்லை, அவை அணுகுவதும் இல்லை. உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய்.
கர்த்தர் உந்தன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். கர்த்தர் உந்தன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு வாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கர்த்தர் உந்தன் நம்பிக்கையாய் இருந்து. சங்கீதம் 22:24 நாம் வாசிக்கிறோம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்பமாய் எண்ண மாட்டாராம், அருவருக்க மாட்டாராம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற போது அவனுடைய குரலை கேட்கும்படி தம்முடைய முகத்தை அவர் மறைக்காமல் இருப்பாராம், தம்முடைய முகத்தை அவர்களுக்கு காண்பிப்பார் என்றுதான் இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். உபத்திரவப்பட்ட பாடுகள் வழியாக கடந்து போகிற மக்களை அநேகர் பார்க்கும்போது சொல்லுவார்கள், என்ன பாவம் செய்தார்களோ இப்படி வேதனைப்படுகிறார்கள், உபத்திரப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லுவது சுலபமான ஒன்று. யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது என்று சொல்லி கதறுகிறான். அப்படிப்பட்ட பயங்கரமான உபத்திரவத்தில் கடந்து போன அந்த யோபுவுடைய உபத்திரவத்தை தேவனாகிய கர்த்தர் அற்பமாய் எண்ணவில்லை, அவனை அருவருக்கவில்லை. அவனுடைய நண்பர்கள் அவனை அற்பமாய் எண்ணினார்கள். நீ என்ன பாவம் செய்தாயோ உனக்கு இந்த தண்டனை வந்துவிட்டது என்று சொன்னார்கள். சொந்த மனைவி அவனை தூஷித்து விட்டாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி அவனை வெறுத்து விட்டாள். ஆனால் அருவருக்காமல், தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல், அவனுடைய கதறுதலின் சத்தத்தை கேட்டு அவனுடைய உபத்திரவத்தை மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவன் வாழ்க்கையில் அவர் உயிரோடு இருந்தார். அவனுடைய உபத்திரவத்தை மாற்றும்படியாக ஜீவனோடு இருந்து யோபுவுடைய உபத்திரவத்தை மாற்றினது மாத்திரமல்ல, அவன் இழந்திருந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் அனுகூலம் செய்தார். அதே ஆண்டவர் இயேசுதான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நன்மைகளை செய்ய போகிறார். உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போகிறீர்களா? கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லுகிறீர்களா? ஐயோ, இந்த துன்பத்தை நான் எங்கு போய் தீர்ப்பது, யாரிடத்துல போவேன், எங்கு போய் அழுவேன் என்று கண்ணீர் சிந்துகிறீர்களா? உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ண மாட்டார், மனிதர்கள் அற்பமாய் எண்ணுவது போல எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார், தன்னுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்க மாட்டார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகையில் உங்களை கேட்டருளுவார். உபத்திரவப்பட்டவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் கேட்டருளுவார் என்று இந்த சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். நாமும் உபத்திரவத்தின் நடுவில் இயேசுவே என்னை காப்பாற்றும், எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கூப்பிடுவோமானால் நம்மை அவர் கேட்டருளுவார், நம் ஜெபத்தை அவர் கேட்டருள்வார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையின்படியே பலவிதமான உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. யோபுடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தின் நாட்கள் பிடித்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த உபத்திரவத்தை மாற்றினீரே, அதை அருவருக்காமல், அற்பமாய் எண்ணாமல், முகத்தை மறைக்காமல் அவன் உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரே அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய இன்னல்களை மாற்றி கொடுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் உபத்திரவத்தின் மேல்
இனிமேல் உபத்திரவத்தின் பாதையில் நான் கடந்து போகிறேன், ஒன்று போனால் ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது, என்னால் சமாளிக்க முடியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இருக்கிற துயரத்தையும் மாற்றி, உபத்திரவத்தை மாற்றி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தருளும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறோம். அவர்களுடைய கண்ணீரின் நாட்கள் முடியட்டும் ஆண்டவரே. அவர்கள் கவலைப்பட்டு கலங்குகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. திருமண தடைகள் நீங்கி ஏற்ற வரன்கள் கிடைத்து திருமணங்கள் நடக்கட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஏற்ற குழந்தை பாக்கியங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறோம். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் ஏற்ற நல்ல ஒரு வீட்டை ஏற்படுத்தி தரும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறோம். கடன் பாரத்தில் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்து அவர்கள் கடன் தொல்லையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படவும் அற்புதங்களை அனுபவிக்கவும் நீர் அற்புதங்களை செய்யும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். சரீரத்தில் வியாதியோடு வலியோடு வேதனையோடு கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் சுகமாக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இன்னும் என்னென்ன உபத்திரவங்களை சொல்லுகிறார்களோ, என்னென்ன பாடுகளை சொல்லுகிறார்களோ அத்தனை உபத்திரவங்களையும் மாற்றும், அத்தனை கண்ணீரையும் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.